ஏரியின் உபரிநீர் விளைநிலங்களை பாதிக்காத அளவில் உபரிநீர் செல்ல கான்கிரீட் கால்வாய் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நீலமங்கலம் கிராமத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. இந்த ஏரியை நம்பி நீலமங்கலம், சாத்தமங்கலம், நெல்வாய், வடக்கு வாயிலூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஏரிக்கு விழுதமங்கலம், சீவாடி, புன்னமை உள்ளிட்ட 5 ஏரிகளில் உள்ள உபரிநீர் இந்த நீலமங்கலம் ஏரிக்கு நீர் வந்து உபரிநீர் கால்வாய் மூலம் கடலில் சென்றடைவது வழக்கம். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக நீலமங்கலம் ஏரி நிரம்பியதால் இந்த ஏரியிலிருந்து அதிகப்படியான உபரிநீர் வெளியேறியது. இந்த ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேறி கிளியாற்றின் மூலம் கடலில் சென்று சேரும். தற்போது அதிகப்படியான மழை பெய்ததால் கால்வாய் மூலம் செல்லக்கூடிய தண்ணீர் கால்வாயில் தடுப்பு சுவர்கள் இல்லாததால் விளை நிலங்களில் உபரிநீர் சென்றதால் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட நெல் பயிர்களில் உபரிநீர் புகுந்தது. நெல் பயிர்கள் இதனால் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதேபோன்று 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வேர்க்கடலையும் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளது. இதனால் இந்த ஏரியில் இருந்து உபரிநீர் செல்லக்கூடிய கால்வாயில் கான்கிரீட் கால்வாயாக அமைத்தால் மட்டுமே விளைநிலங்களுக்கு செல்லும் மழைநீரை தடுக்க முடியும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த மழைநீரால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் நீலமங்கலம் பஞ்சாயத்து. நான் ஒரு விவசாயி. நாங்கள் சிறு விவசாயம் செய்கிறோம். எங்கள் ஊர் ஏரி கிட்டத்தட்ட நீலமங்கலம் ஏரி வந்து 450 ஏக்கர் கொண்ட ஏரி அளவு பார்ப்பாங்க. அதில் உபரிநீர் வெளியிருந்து வர்றது சீர்வாடி, புன்னமை, சாத்தமங்கலம், விழுதமங்கலம், எண்டத்தூர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஊர்லேருந்து அந்த ஏரி தண்ணீர் எல்லாமே உபரிநீர் தண்ணீர் எல்லாமே நீலமங்கலம் ஏரியில் நீலமங்கலம் ஏரி வழியாக கடந்து நீலமங்கலம் கிளியாறு வழியாக இருந்து அப்படி பாலாத்தில் கிடக்கும். இந்த 6-7 ஊர் தண்ணியும் நீலமங்கலத்து ஏரி வழியாக வந்து தான் கிளியாத்தில் கலந்து, கிளியாத்துலேருந்து ஆற்றுல கலந்து நீலமங்கலம் தான். இந்த நீலமங்கலத்து ஏரி தண்ணி இத்தனை ஊர் ஏரி தண்ணியும் போகிற அளவுக்கு கால்வாய் நீலமங்கலத்தில் கால்வாய் சரியான வழிமுறை கிடையாது. கிட்டத்தட்ட ஆழம்னு பார்த்தா 2 அடி இல்லை 3 அடி ஆழம் தான் அந்த ஏரி இருக்கும். அந்த கால்வாடி ஆழம் இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி கிட்டத்தட்ட அளவு கடந்த தண்ணி வருது. அந்த அளவுக்கு மேலே போகுது. அந்த கால்வாய் இருக்கிறதுக்கு மேலே போகிறதால 2 பக்கமும் இருக்கிறது விவசாய நிலம் தான். விவசாய நிலத்தில் எல்லாமே, அதாவது கால்வாய் அகலம் இல்லாததால் இந்த விவசாய நிலம் ஃபுல்லாகவே பாதிப்படைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட விவசாய நிலம் 700-800 ஏக்கர் இந்த கால்வாய் ஓரத்தில் இருக்கிறது மட்டுமே 700-800 ஏக்கர். கிட்டத்தட்ட 5 ஊர் 6 ஊர் பாரு தண்ணி அந்த கால்வாய் வழியாக தான் போகணும். அது தண்ணி சரியான வழி இல்லாதால நிறைய பாதிப்பு. இந்த 2 நாளாக ஏற்பட்ட மழை பாதிப்பால் ஃபுல்லாகவே சேதடைஞ்சிக்குது. நெல் பயிர்லேருந்து வேர்க்கடலை வரைக்கும் எல்லாமே பாதிப்பு அடைஞ்சதால் எல்லாருமே பாதிப்பட்டிருக்காங்க. இருக்கிற பஞ்சாயத்து மூலிமா எழுதி கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்து பார்த்துருக்காங்க. இருக்கிற கவர்மெண்ட் இருக்கிற அதிகாரிகள், மேலே இருக்கிற அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த இருக்கிற விவசாயிகளுக்கு முடிஞ்ச உதவி செஞ்சு தர மாதிரி மிக தாழ்வு கேட்டுக்கிறோம். நன்றி.